தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வேதமே வெளிச்சம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிக்கும்போது, நான் கண்ட தூதன் தன் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டு சொன்னான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் வேலை வந்தது என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ள தூதானது முடிவு காலத்தின் நேரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு தூதன் சமுத்திரத்தின் ஒரு காலையும் பூமியின் மேல் ஒரு காலையும் வைத்திருப்பதாக குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தூதானது தொலைதூரத்துள்ள நாடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படும், சமுத்திரமும் கடந்து சென்று அறிவிக்கப்படும் என்பதை காட்டுகிறது. கடைசி நாட்களே வாழக்கூடிய பிள்ளைகள் கடைசி எச்சரிப்பின் தூதை அறிவிப்பதை கடலுக்கு மத்தியில் இருக்கும் தீவுகளும் கேட்கும். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு மேலாக உயர்த்தி, இனி காலம் செல்லாது வானத்தையும் அதிலுள்ள பூமியையும் அதிலுள்ளகளையும் சமுத்திரத்திலையும் அதிலுள்ளகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற மேல் ஆணையிட்டு சொன்னான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த தூதானது தீர்க்கதரிசன காலங்கட்டிலின் முடிவை அறிவிக்கிறது. அதாவது 1844 நமது ஆண்டவரின் வருகையை காண்பதற்பதாக எதிர்பார்த்து கொண்டதற்கு நிகழ்ந்த ஒரு ஏமாற்றமானது அவரது வருகைக்காக அவளோடு எதிர்நோக்கி கொண்டவர்களுக்கு நிச்சயமாகவே கசப்பாக இருந்தது. இந்த ஏமாற்றம் வர வேண்டும் என்பது தேவ திட்டத்தின் ஒரு ஒழுங்காக இருந்தது. தேவன் இதற்காக ஆயத்தப்படுத்தாத எந்த சபையின் மீதும் ஒரு துன்பமும் கடந்து செல்லவில்லை. எனவே தேவனுடைய வேலைக்கு எதிராக வேலை செய்கிறவர்கள் அந்த எதிர்ப்பு சக்தியும் எழும்பவில்லை. ஆகவே அவர் இந்த முன்னமே தெரிந்திருந்தார். அவரது தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவே அவர் முன் அறிவித்தபடியே அனைத்து காரியங்களும் நடைபெற்றிருக்கின்றன. தேவன் தமது சபையை கைவிடப்பட்ட நிலையில் இருளிலே விடவில்லை. தீர்க்க தரிசன அறிவிப்புகளிலே என்ன சம்பவிக்கும் என்பதற்கான அருமையான அடிச்சுவடுகளை ஆண்டவர் அங்கே அறிந்திருந்தார். எனவே முன்னறிவிப்பின் அருளிலே உலக சரித்திரத்திலே அதற்காக நியமிக்கப்பட்ட இடத்திலே நடைபெற செய்தார். தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலின் மூலமாகவே முன்னறிவிப்புக்காக கூறப்பட்ட காரியத்தை நடைபெற செய்தார். அவரது அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்படும், நிலைநாட்டப்படும். அவரது பிரமாணமானது அவரது சிங்காசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, மானிட சக்திகளோடு சாத்தானுடைய சக்திகளும் சேர்ந்து கொள்ளும் கூட அதை அழித்து போட முடியாது. சத்தியமானது ஆவியானவரால் அருளப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியமானது மறைக்கப்பட்டது போன்று காணப்பட்டாலும் அது வாழ்ந்திருக்கும், அது வெற்றி பெறும். பிரமாணமானது குணத்திலே எடுத்துக்காட்டாக இருப்பதே கிறிஸ்துவுடைய சுவிசேஷமாகும். இதற்கு எதிராக செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு வஞ்சகமும் பொய்யை நிலைநாட்டத்தக்கதாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு உபாய தந்திரமும் சாத்தானுடைய சக்திகளால் போலியாக காட்டப்படும். உண்மையை போன்று ஒவ்வொரு பிழையும் முடிவிலே நித்தியமாக நொறுக்கப்பட்டுவிடும். நடுப்பகலில் பிரகாசிக்கும் சூரியனை போன்று சத்தியம் வெற்றியடையும். நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும், பூமி முழுவதும் அது மகிமையாய் நிறைந்திருக்கும். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்துள்ளத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெளிவுபடுத்துவார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, வேதமே வெளிச்சம். வேதத்தின்படி நீங்கள் நான் நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.